வணக்கம் நண்பர்களே, சட்டம் அண்ட் வினோத் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்ப முக்கியமான, அதே சமயம் மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை பற்றி. ஆமாங்க, இந்தியாவில் குழந்தைகளை சட்டப்பூர்வமாக தத்தெடுப்பது எப்படி? ஹவு டு அடாப்ட் அ சைல்ட் லீகலி இன் இந்தியா. ஒரு குழந்தைக்கு புது வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிற பலருக்கும் இதுக்கான சட்டத்திட்டங்கள் என்ன, எங்க போய் அப்ளை பண்ணணும், யார் யாரெல்லாம் தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை தத்தெடுக்க CARA அப்படிங்கிற அரசு அமைப்போட விதிமுறைகளை நம்ம கட்டாயம் பின்பற்றணும். அதுக்கான முழுமையான A to Z தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப எளிமையாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 1. CARA என்ன? முதல்ல CARA என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அமைப்பு தான் இந்த CARA. இந்தியாவில் நடக்கும் அனைத்து தத்தெடுப்புகளும் இவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஆன்லைன் மூலமாக மட்டுமே நடக்கும். இடைத்தரகர்களுக்கோ எந்த ஒரு தனிநபருக்கோ பணம் கொடுத்து குழந்தையை வாங்குவது சட்டப்படி மிகப்பெரிய குற்றமாகும். 2. யார் யாரெல்லாம் தத்தெடுக்கலாம்? எலிஜிபிலிட்டி ஃபார் பேரண்ட்ஸ். உடல் மற்றும் மனநலம். தத்தெடுக்கும் பெற்றோர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் ஒரு குழந்தையை வளர்க்கும் தகுதியோடு இருக்க வேண்டும். திருமணமானவர்கள், கணவன் மனைவி இருவரும் தத்தெடுக்க சம்மதிக்க வேண்டும். குறைந்தது 2 வருடங்களாவது அவர்களுக்கு திருமணமாகி ஒன்றாக வாழ்ந்திருக்க வேண்டும். சிங்கிள் பேரண்ட், ஒரு தனிநபர் கூட தத்தெடுக்க முடியும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான சட்டம் இருக்கு. ஒரு தனி பெண் சிங்கிள் உமன் ஆண் அல்லது பெண் குழந்தையை தத்தெடுக்கலாம். ஆனால் ஒரு தனி ஆண் சிங்கிள் மேன் பெண் குழந்தையை தத்தெடுக்க முடியாது. ஆண் குழந்தையை மட்டுமே தத்தெடுக்க முடியும். குழந்தைகளின் எண்ணிக்கை. ஏற்கனவே உங்களுக்கு 3 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்தால் உங்களால் சாதாரண குழந்தைகளை தத்தெடுக்க முடியாது, சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளை தவிர. வயது வரம்பு. பெற்றோருக்கும் தத்தெடுக்கப்படும் குழந்தைக்கும் இடையே குறைந்தது 25 வருட வயது வித்தியாசம் இருக்க வேண்டும். தம்பதிகளின் மொத்த வயதை காம்போசிட் ஏஜை கணக்கிட்டு அதற்கேற்ப குழந்தைகளின் வயது வரம்பு ஒதுக்கப்படும். எந்த குழந்தைகளை தத்தெடுக்க முடியும்? ஆதரவற்ற, ஆஃபண்ட், கைவிடப்பட்ட அல்லது பெற்றோர்களால் அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தைகளை மட்டுமே தத்தெடுக்க முடியும். அதுவும் குழந்தைகள் நலக்குழு CWC அந்த குழந்தையை தத்தெடுப்பதற்கு சட்டப்பூர்வமாக சுதந்திரமானவர்கள் என்று அறிவித்த பிறகுதான் தத்தெடுக்க முடியும். தத்தெடுக்கும் முழுமையான செயல்முறை, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். 1. ஸ்டெப் 1. ஆன்லைன் பதிவு. CARAவின் அதிகாரப்பூர்வ இணையதளமான கேரிங்ஸ் போர்ட்டலில் உங்களுடைய பேன் கார்டு, வருமான சான்றிதழ், மருத்துவ சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை ஆன்லைனில் அப்லோட் செய்து பதிவு செய்ய வேண்டும். ஸ்டெப் 2. வீட்டு ஆய்வு, ஹோம் ஸ்டடி ரிப்போர்ட் HSR. நீங்கள் பதிவு செய்த பிறகு உங்களுக்கு அருகில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சமூக பணியாளர், சோஷியல் ஒர்க்கர் உங்கள் வீட்டிற்கு வருவார். நீங்கள் குழந்தையை வளர்க்கும் சூழலில் இருக்கிறீர்களா என ஆய்வு செய்து ஒரு ரிப்போர்ட் தயார் செய்து CARAவில் சமர்ப்பிப்பார். ஸ்டெப் 3. குழந்தை ஒதுக்கீடு, ரெஃபரல் அண்ட் மேட்சிங். உங்களுடைய சீனியாரிட்டி வரும்போது உங்கள் விருப்பத்திற்கேற்ற குழந்தையின் புகைப்படம் மற்றும் மருத்துவ அறிக்கை உங்களுக்கு ஆன்லைனில் அனுப்பி வைக்கப்படும். ஸ்டெப் 4. குழந்தையை ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். உங்களுக்கு 48 மணி நேரம் அவகாசம் கொடுக்கப்படும். குழந்தை பிடிச்சிருந்தா நீங்க அந்த தத்தெடுப்பு மையத்திற்கு நேரில் சென்று குழந்தையை பார்த்து உறுதி செய்து கொள்ளலாம். ஸ்டெப் 5. ஃபாஸ்டர் கேர், ப்ரீ அடாப்ஷன் ஃபாஸ்டர் கேர். சட்ட நடைமுறைகள் முடியும் வரை குழந்தை தற்காலிகமாக உங்கள் பராமரிப்பில் ஃபாஸ்டர் கேரில் ஒப்படைக்கப்படும். ஸ்டெப் 6. நீதிமன்ற உத்தரவு, கோர்ட் ஆர்டர். தத்தெடுப்பு மையம் மூலமாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும். நீதிபதி எல்லா ஆவணங்களையும் சரிபார்த்து தத்தெடுப்பு உத்தரவை, அடாப்ஷன் ஆர்டரை வழங்குவார். ஸ்டெப் 7. பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட். நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகு உங்கள் பெயரை பெற்றோராக குறிப்பிட்டு புதிய பிறப்பு சான்றிதழ் உங்களுக்கு வழங்கப்படும். இதோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அடுத்த 2 வருடங்களுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை சமூக பணியாளர் உங்கள் வீட்டிற்கு வந்து குழந்தை எப்படி வளர்கிறது என்று ஃபாலோ அப் செய்வார்கள். குழந்தையை தத்தெடுக்கிறது அப்படிங்கிறது வெறும் சட்ட நடைமுறை மட்டும் இல்லை, ஒரு உயிருக்கு நாம கொடுக்கிற மிகப்பெரிய வாழ்க்கை, ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் தாமதமாகலாம், 2-3 வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் முறையான சட்டப்படி தத்தெடுப்பது தான் உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் பாதுகாப்பானது. இந்த வீடியோ மூலமா CARAவோட அடாப்ஷன் ரூல்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல் கண்டிப்பா பலருக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போல சட்டம் சம்பந்தப்பட்ட பல முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களை ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்க நம்ம சட்டம் அண்ட் வினோத் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. தத்தெடுப்பு பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.